ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்தேர்பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 9. பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் 25. குத்ராசிஸ்ருதி சுகா மிருகத்ருஷ்ணிரூபா க்வேதம் கலேவரம் அசேஷருஜாம் விரோக நிர்வித்யதே நாது ஜனோ யத் அபீதி வித்வான் காமநலம் மதுலவை சமயம் துராபை. ஒன் பை ஒன் மீனிங். குத்ர எங்கே, ஆசிஷ ஆசீர்வாதங்கள், ஸ்ருதி சுகா காதுகளை குளிர வைக்கும், மிருகத்ருஷ்ணி ரூபா பாலைவனத்திலொன்ற காணல் நீரை போன்றதே, க்வ எங்கே, இதம் இந்த, கலேவரம் உடல், அசேஷ எண்ணற்ற, ருஜாம் வியாதிகளை, விரோக உற்பத்தி செய்யும் இடம், நிர்வித்யதே திருப்தியடைகிறது, நா இல்லை, து ஆனால், ஜன பொதுவாக மக்கள், யத் அபி என்ற போதிலும், இத்தி என்று, வித்வான் பெயரளவேயான கற்றறிந்த தத்துவவாதிகள், விஞ்ஞானிகள் மற்றும் அரசியல்வாதிகள், காமநலம் காமத்தீயை, மதுலவை தேன் துளிகளால், சமயன் கட்டுப்படுத்துதலை, துராபை அடைவது மிக கடினம். டிரான்ஸ்லேஷன். இந்த ஜட உலகில் ஒவ்வொரு ஜீவராசியும் பாலைவனத்திலுள்ள காணல் நீர் போன்ற வருங்கால மகிழ்ச்சியையே விரும்புகிறான். பாலைவனத்தில் நீர் இல்லை, அதாவது இந்த ஜட உலகில் மகிழ்ச்சி இல்லை. இந்த உடலை பொறுத்தவரை இதன் மதிப்பு ஒன்றுமில்லை. இது பல்வேறு நோய்களுக்கு பிறப்பிடம், அவ்வளவுதான். பெயரளவே ஆன தத்துவவாதிகளும் விஞ்ஞானிகளும் அரசியல்வாதிகளும் இதை நன்கு அறிவார்கள். இருந்தாலும் தற்காலிகமான இன்பத்தையே இவர்கள் நாடுகின்றனர். மகிழ்ச்சியை அடைவது மிக கடினம். ஆனால் புலன்களை கட்டுப்படுத்த முடியாத காரணத்தால் பெயரளவே ஆன இந்த பௌதீக மகிழ்ச்சியின் பின்னால் ஓடும் இவர்கள் சரியான ஒரு முடிவுக்கு வருவதில்லை. பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். வங்காள மொழியில் ஒரு பாடல் உள்ளது. நான் மகிழ்ச்சியை அடைவதற்காக இந்த வீட்டை கட்டினேன். துரதிர்ஷ்டவசமாக இதில் தீப்பிடித்து அனைத்தும் எரிந்து சாம்பலாகிவிட்டன என்பது அந்த பாடலின் பொருள். பௌதீக மகிழ்ச்சியின் தன்மையை இது சித்தரிக்கிறது. அனைவரும் இதை அறிவார்கள். இருந்தாலும் மனதிற்கு பிடித்தமானவற்றை பற்றியே கேட்க அல்லது நினைக்க ஒருவன் திட்டமிடுகிறான். துரதிர்ஷ்டவசமாக ஒருவனுடைய எல்லா திட்டங்களும் காலப்போக்கில் அழிந்து போகிறது. இதற்கு முன்பாக பல அரசியல்வாதிகள் உலக சாம்ராஜ்யங்களையும் உலகில் மிக உயர்ந்த பதவியையும் உலக ஆட்சியையும் அடைய திட்டமிட்டுள்ளனர். ஆனால் காலப்போக்கில் அவர்களுடைய திட்டங்களும் சாம்ராஜ்யங்களும் மட்டுமல்லாமல் அவர்களும் கூட அழிக்கப்பட்டு விட்டனர். எப்படி நாம் பௌதீக சுகபோகங்களின் மூலமாக பெயரளவே ஆன நிலையற்ற மகிழ்ச்சியில் ஈடுபட்டுள்ளோம் என்பதை பற்றி பிரகலாதரிடமிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். திரும்ப திரும்ப நம்மால் தீட்டப்படும் திட்டங்களெல்லாம் திரும்ப திரும்ப தோல்வியடைகின்றன. எனவே இவ்வாறு திட்டம் தீட்டுவதை, பௌதீகமாக திட்டம் தீட்டுவதை நாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். கொழுந்து விட்டெரியும் நெருப்பில் தொடர்ந்து நெய்யை ஊற்றுவதால் அதை அணைக்க முடியாது. அதுபோலவே சுகம் அனுபவிப்பதற்கான திட்டங்களை அதிகரித்து கொண்டே போவதால் நம்மால் திருப்தியடைய முடியாது. கொழுந்து விட்டு எரியும் இந்த தீ பௌதீக வாழ்வு எனப்படும் காட்டுத்தீயாகும். பவமகா தாவாக்னி. இந்த காட்டுத்தீயானது முயற்சியின்றி தானாகவே உண்டாகிறது. இந்த ஜட உலகில் மகிழ்ச்சியுடன் வாழ நாம் விரும்புகிறோம். ஆனால் இது சாத்தியமே இல்லை. நம்முடைய ஆசைகளை கொழுந்து விட்டெறியும் நெருப்பு போல் பெருக்கிக் கொண்டே போவதை பெருக்கிக் கொள்வதை மட்டுமே நம்மால் செய்ய முடியும். மாயையான எண்ணங்களாலும் திட்டங்களாலும் நம்முடைய ஆசைகளை திருப்திப்படுத்த முடியாது.
மாறாக பகவான் கிருஷ்ணரின் உபதேசங்களை நாம் பின்பற்ற வேண்டும். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜ என்று பகவான் கூறுகிறார். என்னை மட்டுமே சரணடை, உன்னை நான் எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் காப்பாற்றுகிறேன் என்று கூறுகிறார். இப்படி பகவானை நாம் சரணடையும் பொழுது நாம் மகிழ்ச்சி அடைவோம். இல்லையென்றால் மகிழ்ச்சி என்ற பெயரில் துன்பகரமான சூழ்நிலைகளை நாம் தொடர்ந்து அனுபவிப்போம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 9 பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் 25 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது.